Hi guys, good morning. Welcome back to my channel Learn Money 101. This is Magesh. நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக லோன் எடுக்கும் போது நம்ம கவனிக்க மறுக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இப்போ பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் லோன்ஸ் இருக்குது. கோல்டு லோன், பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன், கோல்டு லோன், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் லோன்ஸ் வந்து பேங்க்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் லோன் கேட்டகரிக்கு அந்தந்த பேங்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்க அந்த லோன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நம்ம லோன் எடுக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இஎம்ஐ. ஸோ காமனாக இதோட இஎம்ஐனா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மந்த்லி நம்ம ஒரு லோன் அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ மந்த்லி இஎம்ஐ நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை பேங்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இஎம்ஐ விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேங்க்கிட்ட வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதுதான் இஎம்ஐ ஷீட். ஸோ அஸ் அ பாரோவராக இந்த இஎம்ஐ ஷீட் ஏன் ரொம்ப முக்கியம், கடன் வாங்குறவங்க இதை ஏன் கண்டிப்பாக கவனிக்கணும், இதை கவனிக்கலைன்னா நம்மளுக்கு என்ன லாஸ் வரும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஒரு லோன் வாங்க போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு லோன் வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5000 ஃபேமிலிஸ்க்காவது இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். நீங்களும் என்னோட மோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் டைம் கெட் டு த வீடியோ. நம்ம லோன் வாங்கும்போது நம்ம எல்லாருக்கும் நம்ம பே பண்ண வேண்டிய இஎம்ஐ எவ்வளோ அப்படின்னு தெரியும். பட் இந்த இஎம்ஐ ஷீட்னா என்ன? இஎம்ஐ ஷீட்னா என்ன அப்படின்னா, நம்ம பே பண்ணுற இஎம்ஐயில் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பிரின்சிபல்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிரேக் டவுனை கொடுக்கறது தான் இந்த ஒரு இஎம்ஐ ஷீட். ஸோ இந்த இஎம்ஐ ஷீட்டில் தான் நம்ம பேங்க்கோட ஒரு புத்திசாலித்தனமே இருக்குது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். இதே ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஎம்ஐயில் இருக்கிற இந்த பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் வந்து எவ்ரி மந்த் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் இஎம்ஐ பே பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரின்சிபல் காம்பனண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் ஒரு 50th மந்த்தோ 60th மந்த்தோ பே பண்ணும்போது இருக்காது. அதோட பிரின்சிபல் காம்பனண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அப்போ தான் ஒரு பிகினர்ஸுக்கு இது ரொம்பவே ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 50 lakhs ஹோம் லோன் எடுக்கிறதா வச்சுப்போம். அட் 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம அந்த ஹோம் லோனை வாங்குறதா வச்சுப்போம். ஸோ இது வந்து ஒரு 10 year பீரியடுக்கு நம்ம வாங்குறதா அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இதில் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 63,000 வந்து நம்மளுக்கு மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இந்த 63,000 இஎம்ஐயை ஒரு 10 yearsக்கு, அதாவது 120 மாதத்துக்கு நம்ம ரெகுலராக பே பண்ணணும். அது நார்மல் பரோவராக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம இஎம்ஐ ஷீட்டுக்கு வந்துடலாம். இப்போ இந்த இஎம்ஐ ஷீட்டில் நம்ம மந்த்லி பே பண்ண 63,300 அப்படின்ற அந்த இஎம்ஐக்கு பிரின்சிபல் எவ்வளோ போகுது, இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் எவ்வளோ போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மந்த்து நம்ம பே பண்ணுற 63,000 இது பேங்க் ரெக்கார்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் 25,000 தான் அவங்க பிரின்சிபலுக்கு பே பண்ணியிருக்க மாதிரி எடுத்துப்பாங்க. அண்ட் 37,000 வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டாக தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் வந்து பேங்க்கோட ரெவன்யூ இஸ் எ இன்கம். ஸோ இது வந்து உங்களோட லோனோட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பே பண்ணியிருக்கிற அந்த 25,000 தான் உங்களோட அந்த 50 lakhs லோன்லேருந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதை கவனிக்க வேண்டியது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 50 lakhs லோன் அமௌண்ட்டுக்கு 63,000 இஎம்ஐயை ரெகுலராக பே பண்ணிட்டு போகிறீங்க. அண்ட் ஆஃப்டர் 5 years வந்து நீங்கள் இந்த லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேங்க்கிட்ட போனீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு பெரிய ஷாக்கே காத்துட்ருக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 yearsக்கு நீங்கள் டோட்டலாக 38 lakhs பே பண்ணியிருப்பீங்க. பட் பேங்க் சைடில் போய் கேட்டிங்கன்னா அவங்க நீங்கள் வெறும் 20 லட்சம் தான் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் 18 lakhs நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த 5 yearsல நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் அஸ் அ பாரோவராக கடன் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே லாஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 yearsல நம்மளோட பிரின்சிபல் காம்பனண்ட்டு வெறும் 20 லட்சம் மட்டும்தான். அதில் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் 18 lakhs. அதாவது 20 லட்சம் கடனுக்கு 18 லட்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணியிருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு 5 yearsல நீங்கள் ஆல்மோஸ்ட் 100
15% இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணியிருக்கீங்க. லோன் ப்ரீ க்ளோஷர்ஸ், அடிஷ்னல் சார்ஜஸ், அட்மின் சார்ஜஸ், இது மாதிரி நிறைய சார்ஜஸையும் அவங்க உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இது ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15%க்கு மேலே நம்ம இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணியிருப்போம். திஸ் இஸ் இன்சென்ட். ஏன் அப்படின்னா நம்ம லோன் கேட்டகரியில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு லோன் கொடுக்குறது வந்து ஒரு ஹவுசிங் லோன் கேட்டகரி மட்டும்தான். அதில் நம்ம ப்ராப்பர்ட்டியை ஒரு கொலட்ரலாக கொடுத்து தான் நம்ம இந்த லோனையே பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அசட்டை ப்ளட்ஜ் பண்ணி எடுக்கிற லோனுக்கு 15% இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகம், விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பர்சனல் லோன். ஸோ பர்சனல் லோன் நீங்கள் வாங்குறீங்கனாலும் இதே மாதிரி ஒரு 15 to 16% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இந்த பர்சனல் லோனில் நீங்கள் உங்களோட அசட்டை ப்ளட்ஜ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ இதில் பேலன்ஸ் இருக்கிற அந்த 5 இயர்ஸுக்கு இதே 63,000 இஎம்ஐயை நம்ம பே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அதே 38 lakhs தான் பே பண்ணியிருப்போம். இதில் பிரின்சிபல் காம்பனண்ட் 30 lakhs வந்து போயிருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 8 lakhs தான் நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ இதோட ஆனுவலைஸ்டு ரேட் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா லெஸ் தென் 5% தான் வரும். அண்ட் இன்னும் ஒரு சில பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோன் ப்ரீ க்ளோஷரை ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸை ஒரு லாக்இன் பீரியட்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஃப்டர் அந்த ஒரு லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் ஒரு 2 yearsோ 3 yearsோ அதுக்கப்புறம் நீங்கள் லோனை தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் மட்டும் இல்லை, எல்லா பேங்க்லையும் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் தான் அதிகமாக டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 10 years லோன் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 yearsக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் தான் அதிகமாக வரும். இல்லை 15 years நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 yearsக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் தான் அதிகமாக பே பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால் நம்ம லோன் எடுக்கும்போது இந்த இஎம்ஐ ஷீட்டை கவனிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இதில் மந்த்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் போகுது, பிரின்சிபல் காம்பனண்ட் போகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இதில் எந்த இயர் வரைக்கும், அதாவது எத்தனாவது மாதம் வரைக்கும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது முக்கியம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.